1 கப் சேமியா, 1 கப் ஜவ்வரிசி, தேங்காய் துருவல் சிறிதளவு, பாகு 1 கப், சிறிதளவு நெய், முந்திரி பாதாம் 10 கிராம். தேவையான தண்ணியை 2 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அதில் சேமியாவை தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதில் ஜவ்வரிசியை போடுறோம். நல்லா இதில் வேக வைக்கணும் இந்த தண்ணியில். நல்லா வேக வைக்கணும். அடுத்தது வெந்துருச்சு. சேமியாவை போடுறோம். ஒரு 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அடுத்து சர்க்கரை பாகு ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவல் கொஞ்சம் போடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நெய்யில் முந்திரி பருப்பு, நெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா காய வைக்கிறோம். அதில் முந்திரி பாதாம் பருப்பை நல்லா வறுக்கணும். பொன்னிறத்தில் வறுத்து பொன்னிறத்தில் நல்லா பொன்னிறமாக இருக்கணும். அதை பாயாசத்தில் கலக்கிறோம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது இப்போ சுவையான சர்க்கரை பாயாசம் தயாராகிடுச்சு.